ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருப்பதி எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் பற்றிய முழுமையான விவரங்களோடு சேர்த்து இதனை பற்றி பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பற்றியும் சமீபத்தில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்த என்னுடைய அனுபவம் பற்றியும் பார்க்கலாம். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனத்திற்காக கீழ் திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கீழ் திருப்பதியில் 3 இடங்களில் கொடுப்பாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் மற்றும் திருப்பதி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுப்பாங்க, எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கொடுப்பாங்க. ரெண்டுமே தனித்தனி கவுண்டரில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கவுண்டரில் கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் எஸ்எஸ்டி டோக்கன் பற்றி நாம் பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிய பிறகு நீங்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை நீங்கள் இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் ஏதாவது ஒரு எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ வாங்க முடியும். அதனால் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கனை ஒரே நாள்லையோ அடுத்தடுத்த நாட்கள்லையோ நாம் வாங்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட வேறு எந்த தரிசன டிக்கெட் இருந்தாலும் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, லக்கி டிப் ஆர்ஜித சேவாஸ், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், விஐபி பிரேக் தரிசனம், ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் என்று எந்த வகையான தரிசன டிக்கெட்டுகள் வைத்திருந்தாலும் கூடவே இந்த இலவச தரிசன டோக்கன்களில் ஏதாவது ஒரு டோக்கன் கூட வாங்கிக்கலாம். உங்களுடைய டிக்கெட் தரிசனத்திற்கு முதல் நாளோ அல்லது அதே தரிசன நாளன்றோ அதற்கடுத்த நாளோ எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கி தரிசனம் பார்க்கலாம். அப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய ஒரு திருமலை ட்ரிப்லேயே 2 முறை பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரக்கூடிய சான்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் மதியம் 12 மணி தொடங்கி மாலை 4 மணிக்குள்ள அன்றைய நாள் டோக்கன் வாங்குவதற்கு இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து எப்போ வேண்டுமானாலும் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த டோக்கன்கள் நிச்சயமாக வேண்டும்னா நீங்கள் காலையில் 11 மணிக்கெல்லாம் இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல கியூ முன்னாடி வெயிட் பண்ணிங்கன்னா கியூ ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி நம்ம 11 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். ஒரு நாளுக்கு 7000 டோக்கன்களில் இருந்து 25,000 டோக்கனுக்குள்ள தினமுமே கொடுப்பாங்க. டெய்லி எத்தனை டோக்கன்ஸ் கொடுப்பாங்க என்பது அந்த நாள் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்து டிஸ்பிளேல நமக்கு எண்ணிக்கை வந்த பிறகுதான் எத்தனை டோக்கன்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க என்பதே நமக்கு தெரிய வரும். இந்த நம்பர் எப்படி டிடிடி டிசைட் பண்ணுவாங்கன்னா திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் திருமலையில் சர்வதரிசன பக்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தரிசனத்திற்கு எத்தனை நேரம் ஆகுது என்பதை பொறுத்து டெய்லியுமே இந்த டோக்கனினுடைய எண்ணிக்கை டிசைட் பண்ணுவாங்க. டோக்கன் மிக குறைவாக கொடுக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கான டோக்கன் புதன்கிழமை கொடுப்பாங்க இல்லையா, புதன்கிழமை 7000 டோக்கன்களில் இருந்து 15,000 டோக்கன்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ டோக்கன்ஸ் குறைவாக கொடுக்கக்கூடிய நாள் என்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை தரிசனத்திற்காக கொடுப்பாங்க. இந்த டோக்கன்கள் தினமுமே மதியம் ஒரு முறை தான் கொடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஈவினிங் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு 20,000 டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா மதியம் டோக்கன் இந்த 20,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 3 இடங்களுக்கும் சேர்த்து தான் 20,000 டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு 20,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா மதியம் 1 மணியிலிருந்து இந்த 20,000 டோக்கன்கள் காலி ஆகிற வரைக்கும் தொடர்ந்து இந்த 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்லையுமே டோக்கன் கொடுத்துட்டே இருப்பாங்க. கவுண்டர் நடுவில் க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. சில நாட்களில் இந்த டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்து 3-4 மணி நேரத்திலேயே காலியாகிடும். சில நாட்களில் நள்ளிரவு வரைக்கும் கூட கிடைக்கும். சில நாட்களில் அடுத்த நாள் அதிகாலை வரைக்குமே கூட கிடைக்கும். இப்படி டோக்கன்கள் மீதம் இருந்தால் அடுத்த நாள் வரைக்கும் அந்த டோக்கன்கள் காலியாகிற வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி மீதம் இருக்கக்கூடிய டோக்கன்கள் தான் அடுத்த நாள் காலை நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர்த்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக காலையிலேயோ அல்லது ஈவினிங்கோ நமக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் தான் நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. காலையில் ஒரு தடவை கொடுப்பாங்களா, ஈவினிங் கொடுப்பாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
தினமுமே மதியம் 12 மணி தொடங்கி மாலை 4 மணிக்குள்ளே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பாங்க. ஒரு சில முக்கியமான விசேஷமான நாட்களில் மட்டும்தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி கேன்சல் பண்ணும் பட்சத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னாடியே இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க என்பதையுமே டிடிடி பக்தர்களுக்கு தெரிவிச்சிடுவாங்க. ஸோ மற்ற நாட்கள் எல்லாமே நமக்கு தினமுமே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கிடைக்கும். இந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டோக்கன் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கிக்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்தவித டோக்கன் இல்லாமலே அவர்களை நீங்கள் உங்களோட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். டோக்கன் கொடுக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய ஆதார் கார்டை வாங்கி ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் நோட் பண்ணிவிட்டு உடனே நம்மக்கிட்ட ஆதார் கார்டு திருப்பி கொடுத்துருவாங்க. யார் டோக்கன் வாங்கிக்கிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய டோக்கனில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த காரணத்திற்காகவே டோக்கன் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூவில் நின்று இந்த டோக்கன்கள் வாங்கிக்கணும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று நாம் இந்த டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. சில ஃபாலோவர்ஸ் இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய இடங்களில் சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது கைக்குழந்தைகள் வைத்திருக்கிறவர்களுக்கு என்று தனியாக கியூ இருக்கா என்று கேட்குறீங்க. அப்படி எந்த கியூவும் கிடையாது. ஆனால் சமீபத்தில் ஒரு ஃபாலோவர் சொல்லியிருந்தாங்க, ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் டோக்கன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம்னா கியூவில் அவங்கள முன்னாடி அலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அப்படி யாரையாவது அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் டெசிஷன் அவங்களுடைய டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷன். எஸ்எஸ்டி டோக்கனை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். இந்த எஸ்எஸ்டி டோக்கனுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலையில் இருக்கக்கூடிய ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்கு நீங்கள் திருமலைக்கு போன பிறகு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக போகலாம். இன்றைக்கி நம்ம டோக்கன் வாங்குகிறோம், அடுத்த நாளுக்குரிய டோக்கன் தான் நமக்கு கிடச்சிருக்குன்னா அடுத்த நாள் தான் நம்ம தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய போக முடியுமே தவிர்த்து நம்ம டோக்கன் வாங்கிய அதே நாள்லாம் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது. அப்படியே நம்ம கியூவில் ஜாயின் பண்ணாலும் நம்முடைய டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடத்துல டோக்கன் ஸ்கேன் ஆகுது, நம்மளை ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. டோக்கன் வாங்கி தரிசனம் பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் டோக்கன் வாங்கிய அதே நாள் கீழ் திருப்பதியில் தங்க விருப்பப்பட்டீங்கன்னா டிடி ரூம்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமும் அதிகாலை 6 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ரூம் எடுப்பதற்கும் ஆதார் கார்டு அவசியம். ரூம் எடுப்பதற்கு, அதாவது நீங்கள் டைரெக்டாக ஆஃப்லைனில் போய் ரூம் எடுப்பதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு எந்த ரூமும் கிடைக்கல, நீங்கள் ஒரு நாள் தான் தரிசனத்திற்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா தரிசன கியூலேயே உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தரிசன கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிக்கலாம். தரிசனம் முடித்த பிறகு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். இந்த இடத்துல போய் நம்முடைய பொருட்களை நாம் திரும்ப வாங்கிக்கலாம். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்குமே தரிசனம் பார்த்து முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதை நாம் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் அதற்குரிய பணம் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லட்டுவும் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு அன்றைய நாள் திருப்பதியில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 1 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்கு டைம் ஸ்லாட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா, அதை செக் பண்ணுவாங்களான்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க. இப்போ நமக்கு மதியம் 1 மணிக்குரிய டைம் ஸ்லாட் கிடச்சிருக்குன்னா நம்முடைய டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கியூவில் ஜாயின் பண்ணணும் என்பது டிடிடி ரூல். இப்போ மதியம் 1 மணிக்கான டோக்கன் கிடச்சிருக்குன்னா 2 மணி நேரத்திற்கு முன்னாடி அப்படின்னா காலையில் 11 மணிக்கு நம்ம கியூவில் ஜாயின் பண்ணிக்கணும். ஆனால் இந்த டைம் ஸ்லாட் டெய்லியும் செக் பண்ணுறாங்களான்னா கிடையாது. நிறைய கூட்டம் இருக்கும் பட்சத்தில் இந்த டைம் ஸ்லாட் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. 2 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் அலோவ் பண்ணுவாங்க. கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்கள்லையோ கூட்டம் இல்லாத நாட்கள்லையோ இந்த டைம் ஸ்லாட் செக் பண்ணுவது கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்போ கியூவில் ஜாயின் பண்ணலாம்னா டெய்லியுமே மிட்நைட் 12 மணிக்கு டேட் மாறிடும். இப்போ உங்களுக்கு 26ஆம் தேதிக்குரிய டோக்கன் கிடச்சிருக்குன்னு ஒரு உதாரணத்திற்கு வச்சுக்கோங்க. 25ஆம் தேதி நள்ளிரவு 11:59 வரைக்கும் நீங்கள் அந்த டோக்கனை கொடுத்து கியூவில் ஜாயின் பண்ண முடியாது. பட் 12 மணி ஆன உடனே தேதி மாறிடும், 26ஆம் தேதி மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் 12 மணியிலேருந்து எப்போ வேண்டுமானாலும் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
லேட்டாக போகலாமான்னா நைட்டு 9 மணிக்குள்ளே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதே கணக்கு தான். நைட் 12 மணி ஆகிடுச்சுன்னா தேதி மாறிடும். அதற்கடுத்து நம்முடைய டோக்கன் ஸ்கேன் பண்ண முடியாது, டோக்கன் செல்லாது. அதனால் நீங்கள் 9 மணிக்குள்ளே க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய இடத்திற்கு வர்றதுக்கு அன்றைய நாள் கூட்டத்தை பொறுத்து 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கூட ஆகலாம். அதை கணக்கில் வச்சுட்டு நீங்கள் நைட் 9 மணிக்குள்ளே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். டோக்கன் வாங்கி தரிசனம் பார்ப்பதற்கு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து 1 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம். இப்போது அக்டோபர் 29ஆம் தேதி நான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தேன். நாங்கள் ஈவினிங் 5 மணிக்கு தான் டோக்கன் வாங்க போயிருந்தோம். சுத்தமாக கூட்டமே இல்லை. அன்றைக்கி திருப்பதியிலையும் திருமலையில் எங்கேயுமே கூட்டம் கிடையாது. ரீசன் பார்த்தீங்கன்னா அதற்கு முதல் நாள் தான் புயல் கரை கடந்திருந்துச்சு. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் நல்ல மழை இருந்தது. நிறைய ட்ரெயின்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதனால் டோக்கன் வாங்குறதுக்கு யாருமே ஆட்கள் கிடையாது. அதனால் டக்குன்னு போன உடனே டோக்கன் வாங்கி வந்துட்டோம். எங்களுக்கு அடுத்த நாள், அதாவது 30ஆம் தேதிக்கு மதியம் 1 மணிக்கான டோக்கன் கிடச்சிருந்துச்சு. ஆனால் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு எங்களுக்கு புஷ்பயாக தரிசன டிக்கெட் இருந்தனால மதியம் 1 மணிக்கு எங்களால் தரிசனத்திற்கு போக முடியாது. அதனால் அதிகாலை க்யூவில் ஜாயின் பண்ணிடலாம்ட்டு பிளான் பண்ணோம். நைட் 12:45 மணிக்கு நாங்கள் ரூமை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் தான் வெளியே வந்திருப்போம். கோவிலில் கடைசி நடை சாத்துறதுக்கான ஏகாந்த சேவா மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஏகாந்த சேவாவோடு அன்றைய நாள் கோவிலினுடைய நடை சாத்திடுவாங்க. அதற்கப்புறம் அதிகாலை 3 மணிக்கு சுப்ரபாதம் சேவாவிற்காக தான் நடை திறப்பாங்க. ஸோ இந்த ஏகாந்த சேவா மியூசிக் கேட்ட உடனே எப்படியும் நம்ம க்யூவில் போனாலும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்றனால மறுபடியும் நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் ரூம்லேருந்து புறப்பட்டு போனோம். 2:15 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கனினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டான ஏடிஜிஹெச் சர்க்கிளுக்கு போயிட்டோம். அங்கே அன்றைய நாளினுடைய டோக்கன் தான் நாங்கள் வச்சுருக்கோமா என்பதை சரி பார்த்துட்டு க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு சேவாக்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. க்யூவில் கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட மொபைலும் லக்கேஜும் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரைக்கும் க்யூவில் ஆட்களே கிடையாது. மொத்தமே ஒரு 20-25 பேர் தான் அந்த க்யூவில் போயிட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த மொபைல் சரண்டர் பண்ணக்கூடிய இடம் வந்த உடனே க்யூ அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. ஒரு இடத்துல கேட் போட்டு லாக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மொபைல் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதனால க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியன் பீப்புள் ஒரு ட்ரெயினில் புறப்பட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் 80% ஆஃப் த க்யூவில் இருந்தாங்க. மற்ற ஸ்டேட் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% மக்கள் தான் இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு நார்த் இந்தியன் கோவிலுக்கு நம்ம தரிசனத்திற்கு போன மாதிரியான ஃபீல் தான் இருந்துச்சு. அவங்க ஒரு ட்ரெயினில் மொத்தமாக புறப்பட்டு வந்திருந்ததாக சொன்னாங்க. ஸோ எல்லாருமே மராத்தி டிவோட்டிஸாக இருந்தாங்க. 2:30 மணிக்கு அந்த கேட் ஓப்பன் பண்ணாங்க. அதற்கடுத்து அங்கேருந்து டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடத்திற்கு வந்துட்டோம். டோக்கன் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடத்துல பேட்சாக தான் அலோவ் பண்ணாங்க. டோக்கன் ஸ்கேன் செய்த பிறகு இமிடியேட்டாக பர்சனல் செக்கிங் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கேயும் பேட்சாக தான் எல்லாரையுமே அலோவ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு தரிசனத்திற்காக எல்லா பக்தர்களையும் க்யூவிலேருந்து ஓப்பன் பண்ணுறனால மொத்தமாக விட்டால் எல்லாருமே ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும் அப்படின்றனால எல்லா இடங்களையுமே அங்கங்கே ஸ்டாப் பண்ணி பேட்சாக தான் அலோவ் பண்ணாங்க. அதற்கடுத்து நேராக கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சாங்க. நாங்கள் போகிறப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகி இருந்துச்சு. நாங்கள் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய படி பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டோம். டிக்கெட் ஸ்கேனிங் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு 2:55 ஆகிடுச்சு. கரெக்டாக 3:05 ஆன உடனே எங்கள் 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நடுவில் ஒரு கம்பார்ட்மெண்ட் யாரும் ஆட்கள் இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் ஆட்கள் இருந்தாங்க, லைட் ஆன் பண்ணியிருந்தாங்க. 3:05க்கு அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாருமே அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய ஜென்ஸ் டிவோட்டிஸாக இருந்தாங்க. அவங்க கம்பார்ட்மெண்ட் 3:05 போல் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எக்ஸாக்டாக 3:15க்கு எங்களுடைய 2 கம்பார்ட்மெண்ட்ஸும் ஓப்பன் பண்ணாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் பீப்புள் இருக்கக்கூடிய 2 கம்பார்ட்மெண்ட்ஸும் ஓப்பன் பண்ணாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு பர்சனல் செக்கிங் இருக்கக்கூடிய இடம் இருக்கும். அங்கேயும் பேட்சாக அலோவ் பண்ணாங்க. அங்கே செக்கிங் முடிச்சுட்டு க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போ கூட்ட நெரிசலே இல்லை. ஏன்னா செக்கிங் முடிச்சுட்டு க்யூ ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் பிரிட்ஜ் வரும். எலிஃபென்ட் பிரிட்ஜ் பின்னாடியும் ஃபுல்லாக பக்தர்கள் இருந்தனால அங்கே க்யூ ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த செக்கிங் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து இம்மிடியேட்டாக ரைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு படி இறங்கி போகும். இந்த படி வழியாக நம்ம போனோம்னா திருமலை நம்பி சன்னதிக்கு உள்ளே எக்ஸாக்டாக சன்னதிக்கு பேக் சைட் வழியாக நம்ம போயிடலாம். பொதுவாக திருமலை நம்பி சன்னதிக்கு எப்படி விடுவாங்கன்னா சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு வழி இருக்கும், அது வழியாக அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை அப்படியே சன்னதிக்கு பேக் சைட் வழியாக எங்களை அலோவ் பண்ணாங்க. ஸோ இது போல் எல்லா இடங்களையுமே க்யூ ஸ்ப்ளிட் பண்ணி ரொம்ப ஆர்கனைஸ்டாக எங்கேயுமே நெரிசலே இல்லாத மாதிரி அந்த அதிகாலை தரிசனம் இருந்துச்சு. 3:30 மணிக்கு கோவில் முன்னாடி எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. க்யூ மொத்தமாக அங்கே ரொம்ப நேரம் நின்ன மாதிரி ஆகிடுச்சு. 3:55க்கு தான் கோவிலுக்குள்ளேயே அலோவ் பண்ணாங்க. கொடிமரத்துக்கிட்ட போய் வெயிட் பண்ணோம்.
அப்போது சுப்ரபாதம் பார்த்த டிவோட்டிஸும் அங்க பிரதட்சணம் செய்த லேடிஸும் ஒரு சிலர் வெளியே வர ஆரம்பித்த உடனே எங்களை கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் வெண்டி வாக்கிலி தாண்டி உள்ளே போகும்போதும் அங்கேயும் கியூ ஸ்ப்ளிட் பண்ணி தான் அலோவ் பண்ணாங்க. சிலரை வரதராஜ பெருமாள் சன்னதி சுற்றியும் சிலரை டைரெக்டாகவும் உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தோமாலா சேவா ஆரத்திக்காக எல்லாரும் உள்ள பங்காரு வாக்கிலிக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆரத்தி முடிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக கியூ மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் வெளியே இருந்தே நோட் பண்ணிட்டேன். எப்போவுமே ரைட் கார்னர் கியூவில் தான் போவேன். மிடில் கியூவில் அந்த கியூ டேர்ன் ஆகக்கூடிய இடத்துல கரெக்டாக அந்த கருட பகவானுக்கு முன்னாடி சேவாக்ஸ் நிற்பேன் அங்கே மிடில் கியூவில். ஏன்னா கியூவில் யாரும் மெதுவாக மூவ் ஆகக்கூடாது, முன்னாடி போங்கன்னு சொல்கிறதுக்காக சேவாக்ஸ் அங்கேயும் இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இல்லைன்றதை நாங்கள் நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே மிடில் கியூவில் உள்ளே போகிறப்பவே மெதுவாக பார்த்துட்டே போகலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசி வச்சுட்டு போனோம். நான் மிடில் கியூவில் நாங்கள் எல்லாரும் மெதுவாக மூவ் ஆனோம். அந்த டேர்ன் ஆகக்கூடிய இடத்துல நான் ஸ்டக் ஆகி நின்று கொஞ்சம் நேரம் பெருமாளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காகவே நான் நின்னேன். எனக்கு பின்னாடி இருந்தவங்க முன்னாடி போங்க, கியூவில் இல்லையே யாருமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் போனால் தான் நான் போவேன் அப்படின்னாங்க. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டேன். ஸோ நாங்கள் எல்லாருமே க்யூவில் வெயிட் பண்ணி அங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பெருமாளை பார்த்தோம். பெருமாள் தோமாலா சேவாவிற்காக பெருமாளுக்கு ரெண்டு சைட்லேயுமே அர்ச்சகர்கள் நின்று சாமரம் வீசிட்டு இருந்தாங்க. பெருமாளுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் சாலகிராம கற்கள் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக பார்க்கல. அந்த வெள்ளித்தட்டு இருந்தது, பக்கத்துலேயே ஒரு அர்ச்சகரும் உட்கார்ந்துருந்தாங்க. தோமாலா சேவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாலகிராம கற்களுக்கு அபிஷேகம் செய்வாங்க தீர்த்தத்தால், அதற்காக எடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தோமாலா சேவா ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்றனால பெருமாள் கிட்ட எந்த மலர் மாலைகளும் இல்லை, ரொம்ப அழகாக தரிசனம் பார்த்தோம். மாலைகள் எதுவும் இல்லாதனால வக்ஷஸ்தலத்தில் 2 தாயார்களும் பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க. அவருடைய திருப்பாதத்திற்கு கீழே போகஸ்ரீனிவாசரையும் தரிசனம் செய்ய முடிஞ்சிச்சு. மிக கொஞ்சமாக ஆபரணங்கள் இருந்தது. நல்ல திவ்யமான தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்து விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செய்கிறதுக்காக வந்தோம். விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய இடத்துல சந்தனம் அரைக்கக்கூடிய அந்த சந்தன அறை இருக்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறை அன்னைக்கு ஓப்பனாக இருந்துச்சு. அந்த அறை சின்ன அறையாக தான் இருந்துச்சு. டியூப்லைட் போட்டு ஒரு அர்ச்சகர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அறையில் எதுக்க பார்க்கக்கூடிய இடத்துல ஷெல்ஃப் இருக்குது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பண்டல்ஸாக இருந்துச்சு. உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய அந்த பெரிய ஸ்ரீவாரி உண்டியல் இருக்கும் இல்லையா, அதனுடைய அந்த காடா துணி இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணது எல்லாமே கீழே வச்சுருந்தாங்க. திருநாமத்தோட அந்த காடா துணி எல்லாமே யூஸ் பண்ணது அப்படின்றனால கொஞ்சம் சுருக்கத்தோடு இருந்துச்சு. அதே போல் யூஸ் பண்ணாத இனி ஸ்ரீவாரி உண்டியலுக்கு சாத்தக்கூடிய அந்த காடா துணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாமே அந்த ஷெல்ஃபில் செகண்ட் ரோவில் நல்ல பெரிய பெரிய ரோலாக கட்டி வச்சுருந்தாங்க. மேபி அந்த பண்டலில் கூட இந்த காடா துணி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு மேலே டாப் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தினமுமே தயிர் சாதம் நைவேத்தியம் படைக்கக்கூடிய அந்த மண் பானைகள் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. பெருமாளுக்கு டெய்லியுமே அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு போகக்கூடிய ஒரே நைவேத்திய பாத்திரம்னா அந்த மண் பானையில் சமர்ப்பிக்கக்கூடிய தயிர் சாதம் தான். அந்த மண்பானைகள் இருந்துச்சு. அதற்கு பக்கத்திலே நல்ல 2 உள்ளங்கையும் சேர்த்து வச்சா பெரிய அகல் விளக்குகள் இருக்கும் இல்லையா, அது நிறைய வரிசையை அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த திரி முனையெல்லாம் கிடையாது, நல்லா பிளெயினாக ரவுண்டாக பெரிய பெரிய அகல் விளக்குகள் அது வரிசையை அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு விமான வெங்கடேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ரீமன் ராமானுஜரை தரிசனம் செஞ்சுட்டு யோக நரசிம்மர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு முன்னாடி போய் தரிசனம் செய்கிறதுக்காக போன உடனே யோக நரசிம்மரினுடைய சன்னதி வந்து ஒரு அர்ச்சகர் ஓப்பன் பண்ணாங்க. அவருக்கு சாற்றி இருந்த அந்த பழைய மாடைகள் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அந்த யோக நரசிம்மர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணாங்க. யோக நரசிம்மர்கிட்ட போனதும் அவருடைய சன்னதி கதவுகள் திறந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான தரிசனம். இத்தனையுமே இந்த ஒரு தரிசனத்திற்குள்ளே பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. இதெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ 4:20 4:25 இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எங்களுக்கு தரிசனத்திற்கு ஆச்சு. எப்போவுமே பெருமாளை அதிகாலையில் தரிசனம் பண்ணுறது என்பது ஒரு தனி அனுபவமாக தான் இருக்கும். அந்த தரிசன அனுபவம் இந்த முறையும் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.